ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு கேசி பாட்டனி. 12th இங்கிலீஷ் நான் எப்படி பாஸ் பண்ணுறதுனே தெரியல. எனக்கு வந்து பாஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு மெட்டீரியல் இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி தேடிட்டீங்கன்னா இந்த மெட்டீரியலை யூஸ் பண்ணி படிங்க. ஸோ இதில் கவர்மெண்ட் அஃபிஷியலாக கொடுத்துருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஸ்ட்ரகிள் எது அப்படின்னா இங்கிலீஷ் தான். குறிப்பாக பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான கொஷினாக இருக்கும். ஆனால் அதுக்கு ஆன்சர்ஸ் பண்ணுறதுக்கு சரியாக தெரியாது. ஏன்னா அவங்க சரியான கைடோ அல்லது மெட்டீரியல்ஸோ வந்து பார்த்துருக்க மாட்டாங்க. இது கவர்மெண்ட் அஃபிஷியலாக கொடுத்துருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் சரிங்களா. அந்த கன்சர்ன் சிஓ வந்து கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கன்ஃபார்மாக பாஸ் ஆகணும் அப்படின்னு ஒரு மினிமம் லெவல் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மினிமம் லெவல் மெட்டீரியல் மட்டும் இல்லை, மேக்ஸிமம் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கான ஒரு மெட்டீரியல். நீங்கள் ஈவன் சென்டம் எடுக்கணும்னாலும் இந்த மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கொஷின் நம்பர் வைஸாக நம்ம ஈவன் கைடு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சாப்டர்ஸ்லையும் இருக்கிறது யூனிட்லையும் இருக்கிறோட கொஷின் ஆன்சர்ஸ் இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்கண்ணா. ஆனால் இந்த மெட்டீரியலில் கொஷின் நம்பர் வைஸாக என்னென்ன கொஷின் எந்த மாதிரி கேட்பாங்க, இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆன்டனிம் என்ன படிக்கணும், சினானிம் என்ன படிக்கணும் அப்படிங்கிற மாதிரியும், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 7 to 20 சரிங்களா, அந்த அப்ரிவேஷன் கொஷின்ஸு, காம்பவுண்ட் வேர்ட்ஸு இந்த மாதிரியான இருக்கக்கூடிய கொஷின்ஸு என்னென்ன பார்க்கணும் அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாமே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கொடுத்துருப்பாங்க. ப்ரிஃபிக்ஸ் என்ன, சஃபிக்ஸ் என்ன, ஸோ அதோட பேஜ் நம்பர்ஸும் நம்மளோட புக்கில் பார்த்தீங்கன்னா என்னென்ன பேஜ் நம்பர்ஸ் இருக்கோ அது எல்லாமே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அதுமாதிரி 21லேருந்து 26 வரைக்கும் என்னென்ன கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் வந்து இருக்குது, அது எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. இதோட பிடிஎஃபோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ நீங்கள் தாராளமாக படிச்சுக்கலாம். ஸோ வீடியோட மிடில் பார்த்தீங்கன்னா அது எப்படி டவுன்லோட் பண்ணுறது அதுக்கான பாஸ்வேர்டு வந்து சொல்லியிருப்போம். அதை தாராளமாக பார்த்து நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 27 to 30 ஸோ எப்படி பார்க்கணும், என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறதாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம தமிழுக்கு இந்த மாதிரி அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ அதோட வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதுலேயுமே பிடிஎஃப் வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம். ஸோ அதை நீங்கள் வந்து தாராளமாக பண்ணிக்கலாம். ஸோ அதர்வைஸ் எனக்கு வந்து எந்த ஒரு பாஸ்வேர்டும் ப்ரொடெக்டரும் இல்லாமல் பிடிஎஃப் வேணும்னு நினச்சிங்கன்னா ஜாயின் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணுறேங்க. நம்ம தமிழ் இங்கிலீஷ் மட்டும் இல்லை மற்ற சப்ஜெக்ட்டுக்கும் அவைலபிளாக இருந்துச்சுன்னா அடுத்தடுத்து ஷேர் பண்ணிகிட்டே இருக்கும். தனியாக வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பித்து ஸோ விருப்பப்படக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணி வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 34லேருந்து 36 சரிங்களா. அதனால் கொஷின் எப்படி கேட்பாங்க, அதுக்கு ஆன்சர்ஸ் வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான எல்லா டீட்டெயில்ஸும் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அதேமாதிரி 37 to 40 என்னென்ன பண்ணணும் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதேமாதிரி பேராகிராஃப் கொஸ்டின் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரகிளாக இருக்கிறது என்னென்னா பேராகிராஃப் சரிங்களா. ப்ரோஸோட பேராகிராஃபுக்கு எப்படி ஆன்சர்ஸ் வந்து பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் என்ன பண்ணியிருப்பாங்க கொடுத்துருப்பாங்க. இன்னும் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டவுட் இருக்கும், இதை வந்து ஃபாலோ பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா அந்த சிஓவே கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற எல்லாமே பாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சி தான் கொடுத்துருப்பாங்க சரிங்களா. அதனால் நீங்கள் தாராளமாக இதை வந்து டவுன்லோட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ இதோட பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா KCE சரிங்களா. எல்லாமே ஸ்மால் லெட்டரில் போடுங்க. KCE அப்படின்னு ஸ்மால் லெட்டரில் போட்டிங்க அப்படின்னா பாஸ்வேர்டு வந்து அந்த ஃபைல் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இதுக்கு முன்னாடி பிடிஎஃபோட லிங்க்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பாஸ்வேர்டு இல்லாமையும் தான் ஷேர் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லைக் பண்ணுறது இல்லை. ஸோ மோஸ்ட்லி லைக் பண்ணிங்க, அதிகப்படியான லைக் வந்துச்சுன்னா அடுத்தடுத்த வீடியோஸ்க்கு மெட்டீரியல் அப்டேட் பண்ணும்போது எந்த ஒரு பாஸ்வேர்டு இல்லாமல் ஷேர் பண்ணுவோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு பிடிஎஃப் வந்து என்ன பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மெட்டீரியலை ஒரு இம்பார்ட்டன்ட் மெட்டீரியலாக யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எந்த சப்ஜெக்ட்டுக்கு இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் வந்து வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து அவைலபிளாக இருந்துச்சுன்னா உடனே அப்டேட் பண்ணுவோம். அல்லது நீங்கள் அதிகப்படியான கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்காக தேடி கண்டுபிடிச்சாவது நம்ம எடுத்து என்ன பண்ணுவோம், அப்டேட் பண்ணுவோம். ஸோ தொடர்ந்து எக்ஸாம்ஸ்க்கு வந்து பாருங்கள். எக்ஸாம்ஸ்க்கான முக்கியமான கொஷின்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். அது எல்லாமே வரும்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. எந்த சப்ஜெக்ட்டுக்கு முக்கியமான கொஷின்ஸ் வந்து வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.